இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி வீக்லியோட எக்ஸ்பைரி ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்பைரி அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த மொமெண்டம் கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் இல்லைங்களா. இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேடு தான் ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதனால் அந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஜீரோ டு ஹீரோலாம் வேண்டாம். ஏன்னா நான் வந்து ஸ்னைப்பர் தேடி வச்சு பார்க்குறேன், எனக்கு டெய்லியுமே ஹீரோ ட்ரேட் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஓகே சூப்பர். இப்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மார்க்கெட் அப்படிங்கிறது ஹையர் ஃபார்மேஷனில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டாப் ஆகிட்டு டார்கெட் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிடலாம் இல்லைங்களா. இப்போது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 24,630 அப்படிங்கிற ஒரு கீ லெவல்ஸும் 24,600 அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேல்யூவும் 24,619 அப்படிங்கிற ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வேல்யூவும் இருக்குது. கரெக்டுங்களா. அப்போ இந்த ஒரு 600 to 630 அப்படிங்கிற ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிறது இது ஒரு இம்பேக்டான ஒரு ஜோனாக இருக்குது மார்க்கெட்டில். அப்போது கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் அப்சைடு இந்த சப்ளை நோக்கியோ இல்லை டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்பு ட்ரெண்ட் டைரக்ஷன் புள்ளிஸாக இருக்கனால மேபி கொஞ்சம் கம்மி தான். அதாவது நல்லா நோட் பண்ணிங்க, மார்க்கெட்டோட ட்ரெண்டு 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் மேஜர் டைம் ஃப்ரேமில் வந்து புள்ளிஸாக இருக்கிறதுனால கீழே வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இது எக்ஸ்பைரி அப்படின்னால இந்த இடத்துல என்னென்ன நடக்கலாம். இந்த இடத்துல ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு பேரிஸு, அது ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கனால மேபி இந்த பிளேசஸ் நோக்கி வரலாம் மேபி. ஓகேங்களா. அப்போ இது வந்து ட்ரெண்ட் டைரக்ஷனில் அப்சைடு மூவ் ஆக போதா இல்லை எகெயின் ஒரு டைம் எனக்கு இன்னும் போதுமான ஆர்டர்ஸ் இல்லை சொல்லிட்டு கீழே வரப்போதா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன் அப்படி கீழே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரீவியஸோட மேஜர் ஹை மேஜர் லோ இல்லைங்களா. அதுக்கு பிட்வீனில் ஓப்பன் ஆனிச்சு, பெருசாக ட்ரேடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கும் மார்க்கெட் அதுக்கு பிட்வீனில் ஓப்பன் ஆகும்போது இந்த மேஜரோடைய ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன் ஆகும். ரெண்டாவது ப்ரீவியஸோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ஓப்பன்கிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதே போல் தான் பெருசாக லிக்விட் வராது. அந்த லிக்விட் வர வரைக்கும் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் ஆகும். லிட்டில் நேற்று நடந்த சினாரியோ பார்த்துருப்பீங்களா. ஏதாவது ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இந்த இடத்துல ஃபிபனாச்சி போட்டு இங்கே வந்து ட்ரேட் பண்ணலாம் ப்ரோன்னு. அதோட ஃபஸ்ட் லெவல் ஆஃப் 1.6 டார்கெட் அடித்து முடிச்சிட்டான் இல்லைங்களா. அப்போ ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா வி வில் வெயிட் தான், சிம்பிள், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன், தலைவர் ஸ்னைப்பர் எடுத்து பார்க்க போகிறேன். இப்போது இதெல்லாம் ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 24,600 கால் புட்டு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து எடுத்திருக்கோம். எதுக்காக? ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் வந்து 2 லெவல்ஸ் மார்க் பண்ணிருக்கோம். இது எப்படி? இந்த 2 ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணி 2 போட்டு வரக்கூடிய வேல்யூ தான் இதுக்கான ஸ்னைப்பர் பாயிண்ட். இப்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய க்ளோஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட் ஃபஸ்ட்டு இப்போ எங்கே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாமா. இஃப்னிட்டி பண்ணால் ஒரு அப்ராக்சிமேட்டான ஓப்பன் பார்த்துக்கலாம். 24,693 அப்படிங்கிறது. மார்க்கெட்டோட க்ளோஸ் வந்து 619 இல்லைங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60+ பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஓப்பன் சினாரியோ வந்து கொடுத்துருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடாது. அதாவது 100 பாயிண்ட் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலும் அது கேப் அப் கேப்டன் நம்மளை பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேலே ஓப்பன், ப்ரீவியஸ் டேவோட லோ கீழே ஓப்பன் அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் கேப் அப்பு கேப் டவுனு. இதுக்கு பிட்வீனில் எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு கேப் அப் கேப்னு கிடையாது. ஓகேங்களா. சரி, இப்போதைக்கு அவனோட கண்டிஷன் படி மேபி கேப் அப் ஓப்பன் ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா கண்டிப்பாக புட்டோடைய இந்த க்ளோஸ் ஸ்னைப்பர் கண்டிப்பாக லோயர் சைடில் பிரேக் டவுன் பண்ணணும். அப்படி லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணும்போது 34 அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட 36ங்கிற ஸ்கொயர் நம்பரில் இருக்குது. அப்போ அந்த 36ல் இருந்துச்சு அப்படின்னா 47, 61 போக முடியும். 64 அப்படிங்கிறது போக முடியாது. ஏன்னா 55ங்கிறது ஹை பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ இதுதான் அதுக்கான டார்கெட் பாயிண்டாக இருக்கும். இதுதான் டார்கெட் பாயிண்ட்டுங்கிறதுக்காக உடனே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஜம்ப் பண்ணி போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே என்ன மாதிரி நடக்குன்னு பாருங்கள். இப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஒரு கீழே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு போச்சுன்னா அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது எப்பவுமே. இதுவே செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா
கண்டிப்பாக இதிலே கன்சால்டேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போயிடும், எல்லாமே அவனுடைய க்ளோஸ் ப்ளோ வந்துடுவோம். இப்படி வந்துச்சு அப்படின்னா ஆப்போனன்ட் 26 அபோவ் இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இவன் எனக்கு ஸ்னைப்பர் கீழே வந்தும் ஆப்போனன்ட் வந்து க்ளோஸுக்கு அப்போவே போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும், இவங்க ரெண்டுத்துக்கு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது ரெண்டு இதில் யாராவது ஒருத்தங்க தான் ஸ்னைப்பரை வந்து அவங்களுடைய பிக் மூவுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. லிட்டரலி ஏபிசி பேட்டர்ன் தான் வந்து உங்களுக்கு மூமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஓகேங்களா? அது இப்போ இங்கே க்ளோஸ்லேருந்து கீழே வரும்போது இவன் அப்பர் சைடு 24 அபோவுக்கு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் இவனும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து காம்போவை மீட் பண்ணி பாருங்கள். அப்போது ஸ்பாட்டு அப்படிங்கிறது இப்படி இருக்குது, 3 லெவல்ஸு. இதுக்கு அப்பர் சைடு இருந்துச்சு அப்படின்னா இவன் பிரேக் டவுன் பண்ணி கீழே இருக்கணும், ஆப்போனன்ட் இருக்கக்கூடியவன் 36 அபோவ் சைடில் நிற்கணும். கண்டிஷன் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நிற்கணும். இப்படி நின்றுச்சுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து லெவல்ஸ் கீழே இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் க்ளோஸ் பிலோ இருக்கும்போது இவன் 24 அபோவில் நிற்கணும், கண்டிப்பாக நிற்கணும். அப்படி நின்றுச்சுன்னா தான் ஃபர்தர் அப்சைட் ரேலி 2 ஸ்கொயர் நம்பர் அப்படிங்கிற நம்ம சொல்லக்கூடியது 24 நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? 36, 47 அப்படிங்கிறது. ஆனால் ஒரு எக்ஸ்பைரிக்கு வந்து நீங்கள் இன்னுமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணணுங்க மார்க்கெட்டில். நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த இடத்துல உங்களுக்கு மேஜர் ஹைக்கு லோக்கு பிட்வீனில் கன்சல்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, ப்ரீவியஸோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன், இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா மார்க்கெட் பெரிய ஒன்று அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காது, வெயிட் பண்ணணும். 2 டைரக்ஷன் போகும்போது உங்களுக்கு நல்ல நல்ல மூமெண்டம் இருக்கும். பட் வந்து இது மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இல்லை மெயின் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன், அதாவது டே சார்ட்டில் வச்சு பார்க்கணும் ஓப்பனுங்கிறது. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டே சார்ட்டில் வச்சுட்டு அதோட ஓப்பனை மார்க் பண்ணி பாருங்கள். அந்த ஓப்பன் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கேப் அப் ஓப்பனில் 3 ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் சின்னதாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அந்த கேண்டிலோட ஹை பிரேக் பிடிச்சி அப்படி மேலே போகும். அதே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு பெருசாக போயிட்டு கீழே வந்து திரும்ப அந்த ஹையை பிரேக் பண்ண மேலே போகும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்சைடில் கன்சல்டேஷன், அந்த பிரேக் அவுட்டில் மேலே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் போல் கீழே வந்துட்டு திரும்ப அந்த ஹையை பிரேக் அவுட்டு. 3வது நல்லா கீழே வந்துட்டு ஏதாவது இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இது டார்கெட் அடிக்கும் இல்லைங்களா? இந்த 3 விதமாக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த டார்கெட்டுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் வந்து சைட்வேஸ் போயிடும் ஒரு 20%, மீதி ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா இதில் இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகும். மீதி ஒரு 50% என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து சாலிட் அப்படி கீழே வந்துடும். இது எல்லாமே இந்த பேட்டர்னுடைய ரூல். ஓகேங்களா? தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸோ இப்படி மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அரைகுறைய அறிவு ஆபத்தானதுங்க எப்போவுமே. அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 20% ஆஃப் டெக்னிக்கல் நாலேஜும் 80% ஆஃப் சைக்காலஜி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இல்லைங்களா? நம்ம காலையில் தெளிவாக 2-3 விஷயங்களை சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன் ஆக போகுது. ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா மேஜரான லிக்விடிட்டி கிடைக்காது. இந்த மேஜரான லிக்விடிட்டி கிடைக்காது அப்படின்னா கண்டிப்பாக லிக்விடிட்டிக்காக மார்க்கெட் நேற்று நடந்த சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோமா? ஸோ அது யாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதை யோசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் நேற்று அது தான் ட்ரா பண்ணி காட்டணும். நேற்று அதே தான் இருந்தது. நேற்று ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹைலோ மார்க் பண்ணி காட்டணும், பிரேக் அவுட்டே நடக்கலை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹைலோ அதே போல் மார்க் பண்ணி தான் காட்டியிருக்கேன். ப்ரோ முடிஞ்ச பரவாயில்ல சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு யாராவது சொல்லுவீங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வேண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்ட்லேயே சொல்லியிருக்கோம். எப்ரிஷியேட் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெச்எல்சி அண்டர்கிரவுண்ட் என்ன மாதிரி ஒரு சினாரியோ சொல்லியிருக்கோம், நீங்களே கேளுங்க. ஓகே, எல்லாருமே வாய்ஸ் நோட்ஸ் கேட்டிருப்பீங்களா? ஸோ தெளிவாக சொல்லிட்டோம். நேற்றோட டிட்டோ அப்படி ஃபாலோ பண்ண எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம்? காலையில் 9:21 மார்க்கெட் ஆரம்பிச்சு ஒரு 6 நிமிஷத்தில் இது கொடுத்தாச்சு. திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மார்னிங் 8 o'clock இல்லை 9 o'clock இந்த வீடியோ கிடச்சிருக்கும். அதுபோக அட்மின்க்கு நம்ம கொடுத்தாச்சு இதான் பண்ணியோட ப்ராபபிலிட்டி சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹைக்கு மேலேயும் பாடி க்ளோஸ் ஆகலை, லோக்கு கீழேயும் பாடி க்ளோஸ் ஆகலை.
கரெக்டுங்களா? ஸோ அப்போ டைம் டிகே. இன்னொரு இதில் மெயின் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்எல்சி கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு நேற்று நைட்டே தெரியும் இன்னைக்கு வந்து ட்ரேடிங்க்கு ப்ராபபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரேடே கிடையாது. சரி ப்ரோ, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல 24,630, 24,619, இது இன்னொரு ஒரு வழி சொல்லியிருந்தோமே கீ லெவல்ஸ்னு சொல்லிட்டு இல்லையா? 600. ஓகே, 600, 619, 600. இதுக்கு மேலே இருந்தால் மார்க் மேலே தானே போகும்னு சொன்னீங்க. அப்போ ஏன் மேலே போகலை? நிறைய இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒன்றுமே இல்லைங்க. இதில் வந்து இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் ஏன் ஃபஸ்ட்டு மேலே போகணும் யோசிங்க. நான் மேலே போகணும் சொல்லிடுறேன், ஓகே தான். ஏன் மேலே போகணும்? அப்போது பேசிக் திரும்ப ஒரு கல்வெட்டு வீடியோ வரணும் போல் அந்த பேசிக் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து மேலே போக போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,600 எடுக்கிறோம் ஏடிஎம்மா. அப்போ அந்த 24,600 இருக்கக்கூடிய கால் செலர்ஸ் புட் செலர்ஸ்லாம் என்ன பண்ணணும்? அவனுடைய ப்ரீமியம் வந்து டாமினேட் பண்ணணும். அந்த டாமினேட் அப்படிங்கிற விஷயம் தான் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னைப்பரோட பாயிண்ட் 26.45 அப்படிங்கிற பாயிண்ட்ஸு. அதுக்கு கீழே அவன் போகணும். அதுக்கு கீழே அவன் போகணும் அப்படின்னா ஆப்பனண்டாக இருக்கக்கூடிய யார்? கால் செலர்ஸ் பை ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த பை ஆக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,600 அபோவ் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது 24,600 புட்டு ஸ்னைப்பர் பிலோ போகிறான். அப்போ ஓடிஎம் இருக்கக்கூடிய கால் என்ன பண்ணணும்? வேல்யூ சொல்கிறேன், அந்த வேல்யூ எத்தனை நோட் பண்ணுறீங்க? 36 அப்படிங்கிற இடத்துக்கு அபோவ் நிற்கணும்னு சொன்னோங்க. இன்னைக்கு 36 அபோவ் போச்சாங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? ஸ்னைப்பர் பாயிண்ட் ஒருத்தர் பிரேக் டவுன் பண்ணியும் ஆப்போனண்ட் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு போகலை அப்படின்னா இவங்க ரெண்டுத்துக்கு ஃபைட் வரும். ஏபிசி மட்டும் தான் என்ட்ரின்னு சொல்கிறோம். ஏபிசி என்ன அர்த்தங்க? கீழேருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதில் புல் பேக் எடுத்து போகக்கூடியது. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பிரேக் அவுட் கொடுத்து புல் பேக் கொடுத்து போகணும் அப்படின்னா மார்க்கெட் 24,600க்கு மேலே இருக்கிற வரைக்கும், நல்லா நோட் பண்ணிங்க, மார்க்கெட் 24,600க்கு மேலேயே இருக்கிற வரைக்கும் எப்படிங்க புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும்? சரி ப்ரோ, நீங்கள் சொன்னீங்க கரெக்டான 11,90க்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. சரி, அப்போ என்னாச்சு? 11,90க்கு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ ஏன் அங்கிறது மார்க்கெட் மேலே போகலாம் கேட்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? திரும்ப அதே விஷயந்தான். 24,600 அப்படிங்கிற பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னா 24,600 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டில் டாமினேட் ஆகணும். அப்போ அந்த ஸ்னைப்பர் பாயிண்ட்க்கு பிலோ போயிருக்கணும். போச்சா? போகலை. லாஜிக் புரியுதுங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், நேற்றோட வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு இன்சைடு கன்சால்டேஷனுங்க. இன்றைக்கும் அதே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்சைடு கன்சால்டேஷன் தான். உங்களுக்கு ப்ரீ சார்ட் அனலைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஸ்ட்ரக்சர் வந்து மேஜர் ஹை கிலோக்கு பிட்வீன் ஓப்பன், ப்ரீவியஸ் டேவோட ஹை கிலோக்கு பிட்வீன் ஓப்பன் அப்படின்னு வந்தாலே ஃபர்தரான லிக்விடிட்டி கிடைக்காது. அப்போ மார்க்கெட் மூமெண்டம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ப்ரீ சார்ட்டில் வேறு என்ன சொல்லியிருக்கோம்? நேற்றாவது இந்த இடத்துல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் மேலே போகணும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக காலையில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, வீடியோ மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள். காலையில் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி யோசிங்க. நாங்கள் கொடுக்கக்கூடியது வந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது. இந்த 5 to 10 மினிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ட்ரேடிங்கில் நீங்கள் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கான ஒரு லேர்னிங் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கொடுக்கக்கூடிய ப்ரீ சார்ட் அனலைசிஸ்ங்கிறத ஒரு மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேர்னிங் பீரியட் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணி பழகுங்க. இல்லை எனக்கு இந்த கான்செப்ட் ஒரு 10 பாயிண்ட், அந்த கான்செப்ட் ஒரு 10 பாயிண்ட், வாய்ப்பே கிடையாது ராஜா, ஜெயிக்கவே முடியாது மார்க்கெட்டில். ஸோ ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரிவெஞ்ச் ட்ரேடாக தான் இருக்கும். விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் அவன் கேட்டதை கொடுத்துட்டு வருவீங்க. அவன் என்ன கேட்பான்? அவங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லுவான். அதனால் சைக்காலஜிக்கலாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் மேலே இருந்தால் பையி, இந்த லெவல்ஸில் இருந்தால் செல்லு, இது மாதிரிலாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த லெவல் காம்போ சொல்கிறோமே, அதான் 600க்கு மேலே இருக்கும்போது இவன் சினிப்பர் பிலோ இருக்கணும், இவன் 36 அபோவ் இருக்கணுங்கிற வேட் சொல்கிறோமே, சஸ்டெயின் பண்ணணும், மேலே போய்ட்டு திரும்ப வந்து போகணும்னு சொல்கிறோமே காலையிலேயே. அதையும் யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க. அதனால் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள். நியூ கமர்ஸ் நிறையா உள்ளே வந்திருக்கீங்க, அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது. ஸோ அந்த நியூ கமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லக்கூடிய வேட் 2 மாதமாவது மினிமம் பார்க்கணும். பார்த்த விஷயங்களை அடுத்த ஒரு 2 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்? லைவ் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரேடு அப்படிங்கிற சைடு போகணும். ஒரு 7 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட் தர முடியுமா? திங்க் பண்ணி பாருங்கள்.
அந்த 7 நிமிஷம் வீடியோவில் என்ன கருத்து சொல்லியிருக்குமோ அந்த கருத்தில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக மாறணும். அதுதான் உங்களை ப்ராஃபிட்டாக மாற்றும். ஓகேங்களா? ஸோ 10K சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த நன்றி சரி இந்த ஒரு வீடியோவில் மட்டும் சொல்லி முடிக்காமல் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ எல்லாருமே அந்த ஒரு கான்செப்டை உருட்டி மிரட்டி கொண்டு போயிருப்பாங்க. அதே ஒரு விஷயத்த நம்மளோட ஸ்டைலில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸ்னேப்பரில் என்னெல்லாம் பார்க்கணும், எப்போலாம் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, எப்போ மூமெண்டம் இருக்க போகுது, இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறேன். சிம்பிள். ஸோ அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஏன் இந்த அளவுக்கு டெடிகேஷன் உங்கள் எல்லாத்துக்கும் விஷயம் கொடுக்குறேன் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். தென் என்னுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 15K சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் எப்படி ட்ரேடிங்குள்ளே வந்தேன், நான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன், நான் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டில், இது மாதிரி எல்லா விதமான எனக்கும் ட்ரேடிங் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். 15K அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாட்களில் சீக்கிரமே வரும்னு நம்புகிறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும். பட் இந்த 10Kக்கு நான் கொடுக்கக்கூடியது என்னை நம்பி ஒரு 10K பீப்புள்ஸ் உள்ள வந்திருக்கீங்க. அந்த 10K பீப்புள்ஸுக்கு நான் கொடுக்கக்கூடியது ஸ்னேப்பர் தியரி இன்னுமே மேலே கொண்டு போகிறதுக்கு தான். ஸோ மேலே கொண்டு போகிறதுக்குன்னா சேனலை சொல்லலைங்க, உங்களை வந்து ஸ்னேப்பர் தியரி கான்செப்டை இன்னுமே ஸ்ட்ராங்காகிறது என்ன வழி பண்ணணுமோ அதுதான் இந்த 10K ஸ்பெஷல் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். ஸோ எல்லாருமே அவளுடன் காத்திருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் கொடுங்க. சப்போர்ட் எப்படி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன புரியலையோ என்ன தெரியலையோ என்ன மிஸ்மேட்ச் பண்ணீங்களோ மார்க்கெட்டில் அதை கொஸ்டினாக கேளுங்க. எங்கே கேட்கலாம்? கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நேற்று நான் சொல்லிட்டேன் @Sundar Suhan ட்ரேடர்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் ஐடி கொடுத்தேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. என்னோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஆடியோ வீடியோ ஃபார்மேட்டில் அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.